நம் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் எவ்வளவு பழையதுன்னு நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் த லேண்ட் ஆஃப் பாரோஸ், எகிப்த். எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துல உள்ள ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் த எகிப்தியன் சிவிலைசேஷன். அதுலயும் நம் தமிழர்கள் வணிகம் செஞ்சுட்டு அதற்கான தடயங்களை விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா அது நமக்கு எவ்வளவு பெருமைக்குரியது. அதை பத்தின டீட்டெயில்ஸை இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம் தமிழ் இனத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. எஸ், 3000 வருஷம் பழமையான எகிப்துல தான் நம் தமிழர்கள் இருந்ததுக்கான அடையாளம் கிடைச்சிருக்கு. குவாசிர் அல் ஆதிம் அப்படின்ற பண்டைய கால எகிப்தியர்களோட முக்கியமான வணிகவியல் துறைமுகமா இருந்தது தான் குவாசிர் அல் ஆதிம். அந்த துறைமுகத்துல தான் தமிழர்களோட அடையாளம் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் வந்த ஹிஸ்டரியில எகிப்துல ரோமர்கள் இருந்திருக்காங்க, கிரேக்கர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தமிழர்களும் எகிப்துல தங்களோட கால் தடத்தை பதிச்சு அழிக்க முடியாத ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் 2026 நடக்குது. அதுல அவங்களுக்கு கிடைக்கிற முதல் தடையும் ஒரு உடைந்து போன மண்பானை. அதுல தமிழன் தன் கையால எழுதிய ஒரு வார்த்தை பானை ஓரி. அதற்கான அர்த்தம் கயிர்களால் கட்டப்பட்ட பானை. அந்த காலத்துல தமிழர்கள் கடல் வழி பயணம் செல்லும் போது பானைகள்ல கயிறு கட்டி தான் குடிநீர் எடுத்து சொல்லுவாங்க. அதை குறிக்கிற விதமா தான் இந்த ஆதாரம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவதா கிடைச்ச ஆதாரம் ரொம்பவே முக்கியமானது. எகிப்தை சேர்ந்த பாரோஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட கல்லறையா கட்டப்படுற எகிப்திய பிரமிடுகளுக்குள்ள துதன்காமுன் அப்படின்ற எகிப்திய அரசருக்காக கட்டிய கல்லறையில 5 இடங்கள்ல ஒரு தமிழனோட பேர் பொறிக்கப்பட்டு, அந்த பேர் தான் சிகை கொற்றன். கொற்றன்றது அவனோட பேர், சிகைன்றது அவனுடைய முடியின் அமைப்பை குறிக்கிறது. அதாவது குடுமி இல்லனா கொண்டையா கூட இருக்கலாம். அது அந்த காலத்துல இருந்த ஒரு தமிழ் குடியை குறிக்குது. அதற்கு பக்கத்திலேயே இன்னொரு குறிப்பும் கிடைக்குது. கோபன் வரத கண்டேன் அப்படின்னா கோபன்ன்ற இன்னொரு தமிழனும் அந்த இடத்துக்கு வந்ததை அவன் பார்த்திருக்கான். இது மாதிரி கோரன் தன்னுடைய தமிழ் இனத்தை பத்தி எகிப்துல எழுதிக்கிட்டு இருக்கும் போது கோரனை பத்தி தமிழ் இலக்கியங்கள் எழுத ஆரம்பிச்சிரு. பட்டின பாலை அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நீரின் வந்த நிமிர்பெரி புறவியும் காலின் வந்த கருண்கரி மூடையும். இதற்கான அர்த்தம் குதிரைகள் கடல் வழியா கொண்டு வரப்பட்டப்ப அதிக அளவுல மிளகும் கொண்டு வரப்பட்டது. இந்த பாடல் மூலமா நம்ம தமிழகத்திலிருந்து எகிப்துக்கு மிளகு, சீரகம், சோம்பு இந்த மாதிரி பொருட்களை தந்து தங்கத்தை பெற்றிருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழனோட வணிக முறை 1000-2000 ஆண்டுகள் பழமையானது இல்லை. அந்த காலத்துல வந்த எகிப்திய அரசர்களோட நேருக்கு நேர் பொருட்களை கொடுத்து தங்கத்தை பெற்றிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாடுகள் தங்களுடைய நிலப்பரப்புக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே தமிழன் எகிப்திய பிரமிடுக்கு முன்னாடி அப்படி கெத்தா நின்றுருக்கான். நின்னது மட்டும் இல்லாம அந்த பிரமிடுகள்ல தன்னோட பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ அந்த கல்வெட்டு தான் தமிழ் குடியின் பழமையையும் பெருமையையும் வெளிக்கொண்டு வர விதமா ஒரு அடையாளமா இருந்து விளங்கிட்டு வருது. என்னதான் அவன் இதை விளையாட்டுத்தனமா செஞ்சிருந்தாலும் அவனோட இனம் இன்னைக்கு அதை நினைச்சு பெருமைப்படுது. அவனோட இனத்தோட அடையாளத்தையே அது இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு தமிழர்களோட வாழ்வியல் மிகவும் சீரும் சிறப்புமா இருந்து நம் தமிழ் புராணங்களை தேடினா உங்க கேள்விக்கு அதுல இல்லாத விடையே இல்லை. 2050 நடக்க போற ஒரு விஷயத்த கூட தமிழ் சித்தர்கள் அவங்களோட புராண நூல்களை இவ்வளவு சரியா கணிச்சு எழுதியிருக்காங்க. அதை பத்திலாம் ஃபியூச்சர்ல வர வீடியோஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. தமிழர்களின் வரலாற்றை பற்றி நமக்கு தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலகளவு.